ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம த விச் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்லேயே நம்ம ஹீரோனி வந்து தன்னுடைய பிரச்சனைக்கு பர்மனண்டான சொல்யூஷன் தான் தேடிட்டு இருப்பா. இந்த பார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோனி வரமாட்டாங்க, புதுசாக ஒரு ஹீரோனியை காட்டுவாங்க. அவங்க பவர் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எல்லாருக்குமே சூப்பர் பவர் இருக்கு. இந்த படத்தோட பேரு த விச் பார்ட் 2 த அதர் ஒன். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருக்கும், ஒரு மாட்டு பண்ணையில நின்னுகிட்டு இருக்கா. இங்க இருக்கிற மாடு இறந்தும் போயிருக்கு. இவதான் கொன்னாலான்னு தெரியல. அப்படியே பயத்துல வெளியே வரும்போது ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தங்க இவளோட மைண்டுக்குள்ள இருந்து என்கிட்ட வா, அம்மா கிட்ட வந்துருன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பஸ்ல பாட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்கா. அந்த பிளேயர்ல டேப் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்றாப்புல இருக்கு. என்ன ரீல் அறுந்து போச்சா என்ன? MP3 பிளேயரை யூஸ் பண்றதை விட்டு இன்னும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நேத்து என்ன பாய் ஃப்ரெண்டோட வீட்ல ஸ்டே பண்ண போல இருக்கு, இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வாய அடிச்சிடுறா. அது மூலமா இவ பிரெக்னெண்டா இருக்காப்புல இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒருத்த மட்டும் இவளையே திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கான். பஸ் ரோடு வழியா போகாம வேற ஒரு வழி எடுத்து போகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய கேட் இருக்கு. என்ன இடம் இது, வழி மாறி வந்துட்டோம் போல இருக்குன்னு எல்லாருமே முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள இருந்த ஒரு 4 பேர் மாஸ்க மாட்டிக்கிட்டு புகை குண்ட போடுறாங்க. எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு கரெக்டா அந்த பொண்ணோட கழுத்துல மட்டும் ஒரு மயக்க ஊசி போட்டு அந்த பொண்ணை வெளியே தூக்கிட்டு போயிடுறாங்க. வெளியே நிறைய பேர் லேப் சூட் போட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க பஸ்ஸுக்குள்ள போய் மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலேஜ் பஸ் வந்து மலை உச்சில இருந்து பிறண்டுருச்சு, அதுல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வில்லி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு சீக்கிரத்துல கண்ணை முழிச்சிட்ட, என் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறா. குழந்தையா? அவ ரொம்ப பாதுகாப்பா இருக்கா. ஒண்ணு இல்ல, உன் வயிற்றுல 2 குழந்தைங்க ட்வின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் கூட பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. பக்கத்துல இன்னொரு வில்லியும் வரா. இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் கதை. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? உன்னை நாங்க எத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம், நீ தான் எங்களோட ஸ்பெஷல் சப்ஜெக்ட், உன்னை வச்சுதான் நாங்க எல்லா வேலையும் பார்க்க போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நீங்கன்ட்டு எதுவுமே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து பிரசன்ட் டேல காட்டுறாங்க. ஒரு லேடி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. கார்ல நிறைய பேர் வந்துட்டு போலாமா, வேலையை ஆரம்பிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குரூப்பை வந்து நம்ம ஒரு கூலி படம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய குரூப்ஸ் வரும், நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். இவங்க வேற ஒரு லேபுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஸ்பெஷல் பவர் கொண்ட எல்லாரையுமே சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. இவங்க கொன்னு முடிச்சு வெளியே வந்த பிறகு ஒரு பொண்ணு கண்ண முழிக்கிறா. அவ ஒரே ரத்த கலரியா வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. பனி பிரதேசமா இருக்கு. திடீர்னு அவளுக்கு தலை வலிக்குது பயங்கரமா. ஹீரோனிக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி இவ தான் இந்த பாட்டோட ஹீரோனி. காதை மூடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இவளுக்கு நிறைய விஷுவல்ஸ் தெரியுது. முக்கியமா ஒரு குரல், என்கிட்ட வா, அம்மா உன்னை கூப்பிடுறேன், என்கிட்ட வா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இவ இந்த வலி தாங்க முடியாம துடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாம் பறக்குது. இவளுக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்ட்டு நல்லாவே தெரியுது. வலி குறைஞ்சவனே எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. அடுத்து வேற ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வில்லிய பாக்குறதுக்கு பீச் ஹவுஸ்க்கு வந்திருக்கான். எப்பேற்பட்ட அழகான இடத்துல இருக்கீங்க, உங்களை பார்க்க வரும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். சரி விஷயத்த சொல்லு. இன்னொரு லேப்ல தாக்குதல் நடந்திருக்கு, அது யார் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. அந்த பொண்ணா? ரொம்ப ஆபத்தாச்சுன்ற மாதிரி இவங்க பயந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க சைட்ல இருக்கிற எந்த ஆட்களும் லேபை தாக்கவே கிடையாது. நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, இருந்தாலும் உங்க சைட்ல இருந்து யாராவது அந்த லேபை தாக்குனாங்களா? அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவனோட சந்தேகம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோனி மேல போகுது. உங்களை கடைசி அவ பார்த்துட்டு போனது பிறகுதான் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவளோட வேலையா இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. போன தடவை நான் அவளை பார்க்கும்போதே அவளுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் அவ இருந்தான்ற மாதிரி சொல்றாங்க. நீ தப்பிச்சு போன அந்த பொண்ணை தேடுற வேலையை பாரு. அந்த வேலையை விட எனக்கு நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் சைட்ல அதை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். மறுபடியும் ஹீரோனியை காமிச்சா அவ பணியில நடந்து போயிட்டு இருக்கா. இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நடு ரோட்ல வந்து நின்றுகிட்டு இருக்கா. அந்த இடத்துல வேகமா ஒரு கார் வருது. எவ்வளவுதான் ஹார்ன் அடிச்சாலும் நகரவே மாட்டா. இவ பிறந்ததுல இருந்து லேபுக்குள்ளதான் வளர்ந்துருக்கா. அதனால இவளுக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த கார்காரன் கட் அடிச்சுட்டு போயிடுவான். திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, யார் நீ, எங்க போயிட்டு இருக்க, உனக்கு லிஃப்ட் ஏதாவது வேணுமா, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஹீரோனி எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா. இந்த பொண்ணை கார்ல ஏத்துங்கன்ன உடனே கார்ல ஏத்தி காரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவனுங்களே ஒரு ரவுடி கும்பல் ஏற்கனவே ஒரு பொண்ணை கடத்தி தான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு ஹீரோனிக்காக பேசுறா. எதுக்குடா அந்த பொண்ணை ஏத்திட்டு வந்தீங்க, அவ அப்பாவி, அவளை விட்டுருங்கன்ற மாதிரி பேசுறா. இதோ படுற அக்கறைய, கொஞ்ச நேரத்துல உன்னையே போட்டு தள்ள போறோம், விட்னஸ் எதுவுமே இருக்க கூடாதுல, அதுக்காக தான் இவளையும் ஏத்தி இருக்கோம். இவளோட உடம்புல இருக்க ரத்தம் உண்மையான ரத்தமா பாருன்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையான ரத்தம் தான் ஒருத்தர் சொன்னோன்னே மறந்து போயிடுறாங்க. இவன் நம்பரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நம்பரை பாத்தியான்ற மாதிரி கேட்டா ஒண்ணு விடாம நம்பரை கரெக்டா சொல்றா. வேற என்னமா உனக்கு தெரியும்?
ஒரு அட்ரஸ் சொல்லுவா பாருங்களேன், மறந்துருவான். எங்க பார்த்தா இவன்ட்டு பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்டிக்கர்ல அட்ரஸ் ஒட்டி இருக்கும். அப்படியே திரும்பி டிரைவரை பார்ப்பான். சாரி பாஸ், இது வாடகை கார் தான், சும்மா தான் ஒட்டி வச்சன்ற மாதிரி சொல்லுவான். அட பிக்காளி பயலே, உன்னை நம்பி கூப்பிட்டு வந்தா போட்டு கொடுத்துருவ போல இருக்குன்ற மாதிரி திரும்பி இந்த பொண்ணு ரொம்ப மோசமான ஆளா இருப்பா போல இருக்கு, எங்கிருந்து வந்திருக்கான்னு விசாரிங்கன்னொன்னே தலையில தட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணையும் அடிப்பாங்க பாருங்களேன். இவளுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். கையை உடச்சி தட்டுவா பாருங்களேன். கதவை உடச்சிட்டு போய் வெளியே விடுறான். கொஞ்ச நேரத்துல 3 கதவும் பறந்து போயிடுது. கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த பொண்ணு மட்டும் தான் சீட் பெல்ட் போட்டுன்னு இருக்கா. அவ சீட் பெல்ட் கழட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோனி வந்து ரவுடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. இல்ல அவனை எதுவும் பண்றாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட போனை எடுத்து 911 கால் பண்ணி அவன் கையில கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் திரும்பி ஹீரோனியை பார்த்துட்டு நீயே என் கூட வந்து 2 கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களை அக்கான்னு கூப்பிட்டுக்கலாம். போலீஸ்காரு ஆம்புலன்ஸ்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க ஒளிஞ்சு போய் வேற ஒருத்தருக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவரும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. இவரை இவங்க டாக்டர்னு கூப்பிடுறாங்க. உனக்கு எதுவும் ஆவலியே, அந்த ரவுடி கும்பல் இப்படி இல்லாம பண்ணிருக்காங்க. சரி இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கேட்டுன்னு இருக்காரு. அந்த டைம்ல அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை அங்கிருந்து கார்ல கொண்டு போய் கிளினிக்ல வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அனிமல்கான டாக்டர் தான், இருந்தாலும் குடிச்சிக்கிட்டு அவளோட உடம்புல இருக்க எல்லா புல்லட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமா தலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு புல்லட் எடுக்கும்போது கண்ணை வேகமா துறப்பா. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறா. காயத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லா புல்லட் காயமும் ஆறி போயிடுச்சு. காயம் இருந்ததுக்கான தடமே இருக்காது. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணை பத்தி நான் என்னமா சொல்றது, எல்லாமே வினோதமா இருக்கு. சரி விட்டு தள்ளு, அவளை உன் கூட தான் வச்சுக்க போறியா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாரு. இல்ல அவ யாரு என்னன்னு தெரியல, இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அவளை நான் பாதுகாப்பா என் கூடயே வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் நிறைய விஷயம் பேசுறாங்க. கடத்திட்டு போன அந்த ரவுடி கும்பல் யாருன்னா இந்த பொண்ணோட சித்தப்பாவோட அடியாட்கள். இந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் பேர்ல ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து சீஃப்னு சொல்லிக்கலாம். இந்த சீஃப் லேடி வந்து பயங்கர ரத்த காயத்தோட கன் எடுத்து புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஒரு பொண்ணோட தலையிலேயே சுட்டு கொல்றாங்க. இவங்களுக்கும் ஸ்பெஷல் பவர் இருக்குங்க. அப்போ ஹெட்போன்ல ஒருத்தன் சீஃப் என்னாச்சுன்னு கத்துவான். முட்டா பையில நிம்மதியா சிகரெட் பிடிக்க விடுறியா, ஏன்டா இந்த கத்துற? சீஃப் என்ன நினைச்சு நீங்க தனியா போனீங்க, பேக்கப் கொண்டு போயிருக்கணுமா இல்லையா, சாகணும்னு உங்களுக்கு விருப்பமா என்னன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். சரி கிளீனிங் டீமை உள்ள அனுப்பு, நான் வெளியே வரேன்ற மாதிரி சொல்லி வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல ஏறின உடனே மறுபடியும் அவன் கத்திக்கிட்டு இருப்பான். நீங்க எதுக்கு என்ன விட்டு போனீங்க, நீ தாண்டா முன்னாடி வந்திருக்கணும். மேடம் டைமிங்க போட்டதே நீங்க தான், நீங்க டைமுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னைய அதிகாரம் பண்றீங்களா? அவங்க கையில ஒரு நோட் இருக்கு, அந்த நோட் எடுத்துட்டு ஒருத்திய போட்டு தள்ளுன்ற மாதிரி அடிக்கிறாங்க. இவங்க பிரச்சனை பண்ற ஸ்பெஷல் பவர் இருக்கிற ஆட்களை தான் தேடி கொண்டுகிட்டு இருக்காங்க போல இருக்கு. சீஃப் உங்களுக்காக நான் ஒரு டேப் கொடுத்தேனே, அதை என்ன பண்ணீங்க? நான் பழைய காலத்து ஆள்றா, எனக்கு நோட்டு தான் செட் ஆகும். அப்ப அந்த டேப்பை திரும்ப கொடுத்துருங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுறான்ற மாதிரி திட்டுறாங்க. வண்டியை வேணும்ட்டு வேகமா எடுத்து அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து அவங்க முகம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்களோட உடம்புல இருக்க எல்லா புல்லட்டு தகுடு பீஸ்லாம் எடுத்தோன்னே எல்லா காயமும் ஆறிடும். அப்போ அவங்க கையில நரம்பு புடச்சிக்கிட்டு வரும். ஓங்கி செவுத்துலயே ஒரு குத்து, மறுபடியும் பழையபடி ஆயிடுவாங்க. அப்படியே அவங்களோட லேப்டாப் ஓபன் பண்ணா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அது பயங்கர வேகமா வருதுங்க. அந்த செகண்ட்ல அவங்களோட மெமரிக்குள்ள எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்து ஹீரோயினை கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. அவ வரும்போது கார்ல ரசிச்சுக்கிட்டு இருக்கா இயற்கையை. முத தடவையா அந்த காத்து வழியில வர நாயெல்லாம் பார்த்து டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இவ இவ்வளவு வினோதமா பண்றாளேன்ற மாதிரி அக்கா பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கடைசியா வீட்டாண்ட வந்து இறக்கி விட்டோன்னா இங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கும். அதுல நம்பர்ஸ் மாறுறத பார்த்தோன்னே ஆமா இது என்னதுன்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறா. அக்கா அதை கண்டுக்காம போய் வீட்டை திறக்கிறாங்க. பின்னாடி ஹீரோனி வந்துடுறா. உள்ளதான் தம்பிக்காரன் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, மறுபடியும் அவன் பண்ண வேலை தானான்ட்டு முகத்தை இழுத்து பார்ப்பான். உடனே ஹீரோனி கையை பிடி பாப்பாருங்களே, அவனுக்கு கை வலிக்கும். விடு இவன் தம்பி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவனை எதுவும் பண்றாதமான்னு சொன்னோன்னு கையே எடுக்கிறா. சரி இவ யாரு? இவனோட ஃப்ரெண்டு. கொரியாக்கு வந்தே நீ கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சா? நான் போறேன்ற மாதிரி கடுப்பா இருந்து கிளம்பி போறான். அப்புறம் அக்கா சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோனி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன உனக்கு பசி இல்லையா? இல்ல பசிக்குதுன்ற மாதிரி தான் தலையாட்டுறா. அவ்வளவா ஹீரோனி பேசவே மாட்டா. தம்பிக்கார போனையே பார்த்துட்டு இருப்பான் பாருங்களேன். அக்கா கோவம் வந்துடும். ஒழுங்கா சாப்பிட்றான்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சும்மா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு அக்காவும் தம்பியும் இங்க சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோனி இங்க போட்டு சாப்பாடை மொக்குன்னு மொக்க ஆரம்பிச்சிடுறா. இவங்களோட சண்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல போயிடும். என்ன தம்பின்னு திடீர்னு பாசம் போங்குது. சின்ன வயசுலயே எங்களை விட்டுட்டு நீ போயிட்ட தானே, அப்பா இறந்த பிறகு மறுபடியும் அமெரிக்கால இருந்து இங்க வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்க, அப்பாவோட லேண்டை காப்பாத்தணுன்றதுக்காக. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து போயிடு, நானும் போயிடுறேன்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறான்.
அக்கா திரும்பி பார்த்தா ஹீரோனி மொத்த சொத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. அடி பாவின்ற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. அப்புறமா ஹீரோனி தூங்குறதுக்காக ஒரு ரூமை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. முத தடவையா இவளை அரவணைப்பா பாத்துக்கிறதுனால இவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்து அந்த சீஃப் லேடி வந்து வில்லிய பார்க்க வந்திருக்காங்க. இவங்க ஹீரோனியோட மொத்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இவ லேப்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கா. 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சோம். கரெக்டான உடம்பு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இவளோட அம்மா தான் எங்களுடைய முதல் சப்ஜெக்ட். இன்னொரு குழந்தையும் இருக்கான்ற மாதிரி சொல்றா. அவ யாருன்றதை இவ அழகாவே கண்டுபிடிச்சிடுறா. அவ தானே, அவ இன்னும் எங்க சுத்திக்கிட்டு இருக்கா தெரியல. அவ போன தடவை வரும்போதே என்கிட்ட இருந்து தேவையான டீட்டெயில்ஸை வாங்கிட்டு போனா. கண்டிப்பா அவ இவ்வளவு தேடி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல இருக்குன்ற மாதிரி சீஃப் லேடி கரெக்டா கெஸ் பண்றாங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்காக நான் இவளை கண்டுபிடிக்கிறேன். இவளை கொல்றதே பெட்டர்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. கடைசியா கிளம்பி போகும்போது ஒரு டிவைஸ் தராங்க. நாங்க ரிசர்ச் பண்ண எல்லாரோட மூளைக்குள்ளேயும் ஒரு சிப்பு வச்சிருக்கோம். அது ஜிபிஎஸ் மேலே வேலை செய்யும். நீ அவளை நெருங்கும் போது இந்த டிவைஸே காமிச்சு கொடுத்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு தடங்களா அந்த HQ சேர்ந்தவனும் வருவான். அவனை நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறாங்க. வில்லிய முதல்ல பார்க்க வந்திருப்பான்ல, அவனை தான் சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆளு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, உங்களோட பழைய பாஸ் தானே அவன்ற மாதிரி கூட வேலை செய்யறவன் கேட்கறான். இப்ப அவனை பத்தி தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? நம்மள ரொம்ப நேரமா ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரியாக்கு வந்ததுல இருந்தே அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அப்பனா தட்டி தூக்கிடுன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்றாங்க. அவன் காரை வேகமா காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரும் தேடிட்டு வருது. எங்க அவங்க போயிட்டாங்கன்ட்டு காரை ஒரு இடத்துல நிறுத்தும் போது சைட்ல இருந்து வந்து அடிச்சு தூக்குறாங்க காரை. அப்படியே காரை பின்னாடி தள்ளி பார்க் பண்ணிட்டு இறங்கி வரான். இவனுங்க கார் டோரியே பேத்துக்கிட்டு வரானுங்க. இவனுங்களுக்குள்ளேயும் ஸ்பெஷல் பவர் இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்ட்டு கொரியன் லாங்குவேஜ்ல ஹலோ சொல்றான். நம்ம பேசி தீர்த்துக்கலாமான்னு சொன்னா அவனுங்க கேட்க மாட்டானுங்க. டோரை விசிறடிப்பானுங்க பாருங்களேன். ஒரே கையில தடுக்கிறாரு. சொன்னா கேட்க மாட்டீங்க, சரி வாங்கடா அப்படின்ட்டு 2 பேர்கிட்டயும் வேற லெவலா சண்டை போட்டுன்னு இருக்காரு. இவர் ஒத்தாலே 2 பேரை சமாளிக்கிறாரு. சீஃப் லேடி இறங்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தனை தூக்கி அடிப்பான் பாருங்களேன். அவன் போய் ஒரு மரக்கொம்புல சொருவிக்கிறான். அந்த கம்பை உடைச்சிட்டு வெளியே வரான். காயமா கொஞ்ச நேரத்துல ஆறிடுது. இன்னொருத்தனை டோரை வச்சு மண்டையிலே அடிச்சு கீழே தள்ளிட்டு 2 பேரையும் ஒரு ஓரம் தூக்கி போட்டுறான். கிளம்பி போகும்போது சீஃப் லேடி, சும்மா எங்க பின்னாடி வந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த தடவை இந்த மாதிரி அடிச்சிட்டுலாம் போக மாட்டோம், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். உங்களோட பாஸை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. இவன் போகும்போது சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே அவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க தானே, அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானேன்ற மாதிரி கேட்பான். தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு தானே காரை விட்டு இறக்கி விட்டுருவேன். மூடிட்டு காரை ஓட்டுறா. இப்போ நம்மளோட வேலை அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது. இந்த டிவைஸ்ல சத்தம் வர வரைக்கும் நம்ம இந்த சிட்டியை சுத்தி ஆகணும். இந்த தீவு எவ்வளவு பெருசு தெரியுமா மேடம், அசால்ட்டா சொல்றீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி பேசுவான். அடுத்த செகண்ட் அந்த டிவைஸ்ல இருந்து சத்தம் வந்துடும். என்ன இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஹீரோனியை காட்டினா அவளுக்கு மறுபடியும் தலைவலி வருதுங்க. வரும்போதெல்லாம் அந்த வாய்ஸ் கேக்குது, அம்மா கிட்ட வந்துரு, என்ன தேடி வான்ட்டு. விஷுவல்ல யாரோ ஒருத்தங்க தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த வலி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். காத்து வாங்கலான்ட்டு கதவு திறந்தா கொச்சன்ட்டு காரு வந்துட்டு இருக்குங்க வீட்டை நோக்கி. கோவமா அக்கா கன் எடுத்துட்டு போய் வெளியே நிக்கிறாங்க. இவன் தாங்க அந்த சித்தப்பா, இடத்த எழுதி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணவன். ஆமா, உன் கூட யாராவது இருக்காங்களா? என்னோட ஆட்கள் அடிச்சு பின்னிருக்காங்க. நான் தான் போலீஸ் கேஸ்லாம் வேணாம், போனா போது பசங்களா விட்டு தள்ளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். உள்ள போய் தேடுங்கடான்னொன்னே உள்ள சில பேர் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் சேரை போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா இந்த சொத்தை எழுதி கொடுத்துரு, நான் என்ன பெருசா கேட்டேன், காசு கூட தரேன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லும் போதே ஆட்கள் பிடிக்கிறதுக்காக போவாங்க. அவங்க மேல நோக்கி ஷூட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கன்னை பிடிங்கிட்டு லாக் பண்ணிடுவாங்க. என் அக்காவை விடுங்கடான்ற மாதிரி தம்பி வந்து அடிப்பான். இங்கே பாடுறா சின்ன பையன்ட்டு அந்த பையனை வேற ஓரமா கொண்டு போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் அப்பா உயிரோட இருக்கும்போது தான் டார்ச்சர் பண்ணான்னு பார்த்தா இப்போ நீயும் உன் அப்பா மாதிரியே பண்ற. என் அப்பாவை கொன்னவனே நீ தானடா, உனக்கு மட்டும் நான் இந்த இடத்த விற்கவே மாட்டேன்டான்ற மாதிரி கோவமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. உள்ள யாருமே இல்ல சார்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவகிட்ட இருந்து அடிச்சு கை நாட்டாது வாங்குங்கடான்னு சொன்னோன்னா அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அக்கா மேல பாத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், என்ன மேல பாக்குறேன்ட்டு எல்லாரும் மேல பார்த்தா ஹீரோனி டாப்ல நின்றுட்டு இருப்பா. என்னம்மா சின்ன பொண்ணு மேல நின்று இருக்க, கீழே வந்தா செத்து போயிடுவேன், ஒழுங்கா கீழே இறங்கு. ஹீரோனி கீழே குதிப்பா. எல்லாருமே பயந்துருவாங்க. ஆனா சூப்பரா லேண்டிங்ல நின்றுகிட்டு இருப்பா. என்னடா சர்க்கஸ் வித்த காட்டுறா. அவன் நேரா அக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை ஒரு மிதி பறந்து போறாங்க. எவ்வளவு தூரம் போறான்ட்டு கணக்கு எடுக்கவே முடியல. அடுத்த ஒரு ஆளை அடிக்க வந்து அவனை ஒரு தட்டு. எல்லாரையும் தட்டிய பறக்க விட்டுன்னு இருக்கா. டேய் போங்கடா, சும்மா உங்களை கூப்பிட்டு வந்துட்டு சித்தப்பா சொல்லும் போது ஒரு 4 பேர் ஓடி வருவாங்க. காரை ஒரு தட்டுவா பாருங்களேன். அது 4-5 பேரை அடிச்சு தூக்கிட்டு அங்கிருந்து பறந்தே போயிடும். ஒருத்தரையும் ஒரு தட்டு தான் கொசு அடிக்கிற மாதிரி பட்டுன்னு அடிச்சு போட்டு தள்ளிட்டு சித்தப்பா பக்கத்துல வந்துடுறா. சித்தப்பா போமா இங்கிருந்து போ, நான் அவனை மன்னிச்சிட்டேன்ற மாதிரி பயத்துல வளரிக்கிட்டு இருக்கான். கீழே வந்து மன்னிப்பே கேக்குறாங்க. அவ அடிச்சு கொன்னு இருப்பா. அக்கா தான் எந்திரிச்சு வந்து அவனை எதுவும் பண்ணாத விட்டுருன்ற மாதிரி சொல்றா. அவன் தெளியவே இல்லை. அக்கா ஒரு அறை கொடுத்து ஒழுங்கா எந்திரிச்சு போடா, திரும்ப இங்க வராதுன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு ஓடி போயிடுறான். தம்பிக்காரன் ஆச்சரியம் தாங்காம நின்றுட்டு இருக்கான். அக்கா மருந்து போட்டுன்னு இருக்கும்போது
ஆமா, அவ யாரு? அவ யாருன்னு எனக்கே தெரியாது. அவளுக்கு எப்படி இப்பேற்பட்ட பவர்ஸ்லாம் இருக்கு? சினிமால பார்த்த மாரி இருந்துச்சு. அவள வச்சு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். அக்கா எனக்கு அறிமுகப்படுத்தி விட்றியா அவளன்ற மாரி ஆச்சரியப்பட்டு கேட்டுன்னு இருக்கான். அப்படியே இந்த வீட்டுக்கு வெளிய சீஃப் லேடியும் அவனோட அசிஸ்டன்ட்டும் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வில்லிய பார்க்க போனவன காட்டுறாங்க. அவன் நம்மளோட சீஃப் லேடிய தான் பார்க்க வந்திருக்கான். அசிஸ்டன்ட்டும் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஒரு டைம்ல ஒண்ணா வேலை பார்த்தவங்க தான். உன்னோட அழகு இன்னும் குறையவே இல்ல. அதெல்லாம் கூடயே பொறந்ததுமா. எல்லாம் குறையவே கிடையாதுன்ற மாரி கெத்தா பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க எதுக்கு என்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு மறுபடியும் உன்கிட்ட கொடுத்துருக்காங்க? என் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி டவுட்டா கேள்வி கேட்டுன்னு இருப்பான். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்னோட வழிக்கு நீயும் வராத, உன் வழிக்கு நான் வரல. என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பழைய நினைவுகளை பத்தி பேச விரும்பலையன்ற மாதிரி கேட்டா, நான் பேசினா நீ தாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. போதும்மா, நீ கிளம்பு, உன் வேலையை நீ பாரு. இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ணிக்கவே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வேலை பார்த்துருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மனக்கசப்புல பிரிஞ்சிருக்காங்க. இப்போ 2 பேரோட டார்கெட்டும் ஹீரோனி தான். இவங்க பேச்சுவார்த்தையோட முடிவுல இப்போதைக்கு சீஃப் லேடி தான் ஹீரோனியை பிடிக்க போறாங்க. அப்புறம் கார்ல ஒரு கும்பலை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு லேப்குள்ள போய் எல்லாரையும் கொலை பண்ண கூலிப்பட கும்பல். இதுல வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு தான் லீடரே அந்த கூட்டத்துக்கு. ஒரு பொண்ணு டேபை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா, காமெடி நல்லா இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட் சீட்ல இருக்கிற பொண்ணு தேவையில்லாம இதெல்லாம் பார்த்து சிரிக்காத, நீ பண்றது பார்த்தா எரிச்சலாகுதுன்ற மாதிரி கத்துவா. நீ பேசாம வாயை மூடு, இல்லைன்னா உன் வாயை கிழிச்சிருவன்ற மாதிரி அவ திட்டுறா. இதை கேட்டோன்னா பாஸ் எந்திரிச்சிட்டு, எங்க வாயை கிழி, நான் பார்க்கணும். இப்போ உங்க 2 பேர்ல யார் உயிர் வாழ்வான்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்குங்களேன்ட்டு வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டாக்கை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக வண்டி ஓட்டுறவன், ஆமா அந்த பொண்ணோட தலையில நீங்க சுட்டீங்க, அந்த பொண்ணு எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனான்ற மாதிரி டவுட்டா கேட்கறான். அப்போ என் மேலேயே சந்தேகப்படுறியா? இல்ல மேடம், கரெக்டா தான் நீங்க சுட்டீங்க. இருந்தாலும் அவ எப்படி உயிரோட வந்தான்னு தெரியலன்ற மாதிரி அதிர்ச்சியா கேட்டுன்னு இருக்கான். கரெக்டு தான், நான் அந்த பொண்ணோட தலையை செதற வச்சிருக்கணும். ஒரு புல்லட்டை இறக்கிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்ட்டு ஹீரோனியை பத்தி தான் இவங்கள பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் ஹீரோனியை தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே அக்காவோட சித்தப்பா வந்து டாக்டரோட பெட் கிளினிக்கு தான் வரான். அந்த பொண்ணு கூட இருக்கிறவ யாரு, அவளை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ட்டு அவனோட விரலை கட் பண்ணி அவனை சித்திரவதை பண்ணி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். அவ அந்த வாண்டட் பொண்ணு தானே? இடையில நான் கேள்விப்பட்டேன். அவளை தேடிட்டு இருக்கவங்க கிட்ட அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க தம்பிக்காரன் ஹீரோனி கிட்ட, இங்க பாரு, நீ நல்லா சாப்பிடுற, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், டாலர்ஸ்ல நமக்கு பணம் வரும். அவ யூடியூபை விட்டுட்டு சோத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா, இது என்னது? இது நூடுல்ஸ், நல்லா இருக்கும். அப்புறம் இது பீட்சாமா? அப்புறம் அதுவும் ஒரு சாப்பாடு பொருள் தான். இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? வாங்கி தரேன். நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? சோத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, போனை கொடுன்ற மாதிரி கடுப்பா புடுங்கிடுறான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே சாப்பாடு பொருளா எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல சாம்பிளுக்காக ஃபுட்டு செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்கன்னு கூப்பிட்டோட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு அங்கே போய் மொத்த பொருளையும் தின்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அங்கே இருக்கிற ஃபேமஸான ஃபுட்டை விற்கிறதுக்காக சாம்பிள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கும் போய் அந்த கடையவே காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரன் தான், எங்க போற, நில்லுன்ட்டு ஹீரோனி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அக்கா இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அக்காவுக்கு வந்து ஃபோன் கால் வருது. அந்த டாக்டர் கிட்ட இருந்தா ஃபோன் கால் வருது. எங்க போய்கிட்டு இருக்க, நில்லு, உன்னை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன சாப்பிடலன்னு சொன்னாங்க. அதுக்குன்ட்டு சாம்பிள் சாப்பிட சொன்னா சாம்பிளே இல்லாத அளவுக்கு சாப்பிட்டு இருக்கேன்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். அப்போதான் அக்காவை காணோன்றதை அவன் நோட் பண்றான். போன் அடிச்சா அக்கா வந்து டாக்டரோட கிளினிக்கு தான் நான் வந்திருக்கேன், நீயே சமைச்சு சாப்பிடுன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, அந்த பொண்ணை உன் கூட வச்சுக்காத, அவளை தேடி பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லேண்டையும் சித்தப்பா கிட்டே வித்துரு, நீங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரின்ட்டு தலையாட்டிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு போறாங்க. வெளியே பார்த்தா அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருக்கான். காருக்கு பக்கத்துலயே சீஃப் லேடி வந்து உட்காந்துக்கிறாங்க. அடுத்து சித்தப்பா வந்து அவனோட இடத்துக்குள்ள போறான். போனா கூட இந்த 2 ஆளையும் யாரை சுட்டு தள்ளுறாங்க. யாரு அப்படின்னு மறந்து பார்த்தா அந்த கூலிப்பட கும்பல் தான் இங்க இருக்கு. இவனோட போனை நொறுக்கிட்டு போய் உட்காருன்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க நீங்க, எதுக்குங்க ஆட்களை போட்டு தள்ளுறீங்க? நீ தானே எங்களுக்கு தகவல் கொடுத்த அந்த பொண்ணை பத்தி. ஓ, அந்த பொண்ணை நீங்க தேடி வந்திருக்கீங்களா? நான் உண்மையை சொன்னா என்ன கொன்ற மாட்டீங்களே? நீ சொல்லலைன்னாலும் உன்னை நாங்க கொல்ல தான் போறோம். ஆனா என்ன, நான் எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொல்லுவேன், உன்னை சுலபமா கொன்றுவேன். அதுதான் உனக்கு நான் தர ஆஃபர். நான் உங்களுக்கு உதவியா இருப்பேங்க, சொன்னா கேளுங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்டுன்னு இருக்கான். அப்புறம் ஹீரோனியை காட்டினா ஹீரோனி கிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோனியோட வீடியோவை காமிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த தம்பிக்காரன். இங்க பாத்தியா, இந்த பொண்ணு ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல மைக்கை பறக்க வச்சு காமிச்சிருக்கா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிடுச்சு. உனக்கு இந்த எலும்பு உடைக்கிறது, காரை பறக்க விடுறது, அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்கா? இதே அது யூடியூப்ல போட்டு பெரிய ஆள் ஆயிடலாம். நீ சாப்பிட்றிய சாப்பாடு அது வாங்குற அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கணும்ல, சொன்னா கேளுமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த
பொண்ணு கம்முன்னு தான் இருப்பா. நீ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காமிச்சேன்னா உனக்கு பெரிய பீட்சா வாங்கி தரேன். பெருசாவா? ஆமா ரொம்ப பெருசா. அப்பனா சரின்ற மாதிரி அந்த பொண்ணு பவரை யூஸ் பண்றா. இவனோட முடி மட்டும் தூக்குது. இவனுக்கு இதுதான் ஃபீல் ஆகுது. ஆனா இவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பொருட்கள் மேல பறக்குது. இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? அந்த பொண்ணு இறக்கிடுறா. மறுபடியும் ட்ரை பண்றா. மறுபடியும் இறக்கிடுறா. இவனுக்கு லேசா டவுட் வருது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எல்லாத்தையும் கீழே இறக்கிடுறா. ஏய் நீ ஏதோ பண்றன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா என் கண்ணு முன்னாடி பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு கையை டச் பண்ணி கேட்பான். அந்த ஃபீல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். மறுபடியும் அவன் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பறக்க வச்சு காட்டுறா. அந்த ஆண்டனாவை மட்டும் இறக்கிடுமா, டிவி பார்க்க முடியாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் மெதுவா இறக்கிடுறா. ஆசம், வேற லெவல் தெரியுமா? அப்புறம் அந்த வால் நட்சத்திரத்தை கூட நீ தான் கீழே இறக்குனியா? இப்பேற்பட்ட விஷயம்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த அக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீஃப் லேடி உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்ற விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோனி அந்த லேப்ல இருந்து வெளியே வரும்போது கடைசியா ஒருத்தன் ஹீரோனி கொல்ல ட்ரை பண்ணிருப்பான். அவனை ஷூட் பண்ணிட்டு அவ வெளியே வந்திருப்பா. அந்த லேப்ல இருக்க எல்லாரையும் ஹீரோனி தான் கொன்னான்ற மாதிரி இவ சொல்றா. இவளுக்கே முழு உண்மை தெரியுமான்னு தெரியல. இவள எல்லாரையும் கொன்னா? ஆமா, அவ ஒரு மான்ஸ்டர். எப்போ எப்படி மாறுவான்னே தெரியாது. இந்த போனை பிடி. நீயும் உன் தம்பியும் அந்த பொண்ணை வீட்லயே விட்டுட்டு காட்டை நோக்கி ஓடி போயிருங்க. நாங்க வீட்டுக்கு வந்து டீல் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு நீ சிக்னல் தரது மட்டும்தான் உன் வேலை. இல்லனா உன் தம்பி உயிருக்கும் ஆபத்தாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சீஃப் லேடி அவங்க டீமோட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பிரிஞ்சு பிரிஞ்சு போக சொல்றாங்க. ஆனா அசிஸ்டன்ட் வந்து இவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும்ன்றக்காக பாடி கார்டா கூட வரான். இந்த பக்கம் பையன் கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்க போகுது. வா என் கூட போலான்ற மாதிரி கையை பிடிச்சு கூப்பிடுறான். ஃபயர் ஒர்க்ஸா அப்படின்னா? அதெல்லாம் வான வேடிக்கைகள், ரொம்ப சூப்பரா இருக்கும் வான்ற மாதிரி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணும்போது அக்கா போதும் நிறுத்து, அவளோட கையை விடுன்ற மாதிரி சொல்றா. அக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க இருந்து போயே ஆகணும், என்ன மன்னிச்சுடுன்ற மாதிரி மன்னிப்பு கேக்குறா. அப்படியே வெளியே பார்த்தா ஏகப்பட்ட கார் வந்து நின்றுட்டு இருக்குங்க. கார்ல இருந்து யாரு வரா? அந்த கூலிப்பட கும்பலும் சித்தப்பாவோட அடியாட்களும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவனுங்க வேற யாரா பிளானுக்கு நடுவுலன்ற மாதிரி சீஃப் லேடி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அக்கா சோலாவா கன் எடுத்துட்டு போயிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. சீஃப் லேடியோட ஆளு தூரத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்டா அவ ரூஃப் மேல ஓடி போயிட்டு இருக்கா. கூடிய ஒரு பையனும் இருக்கான்ற மாதிரி தகவல் தராங்க. இந்த வழியா ஓடிப்போ, சிட்டிக்குள்ள போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வா, நான் என் அக்காவுக்கு உதவி பண்ண போறேன். திரும்ப வரும்போது உனக்கு நான் பீட்சா, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி தரேன். திரும்ப வந்துருவல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து போறான். இந்த பக்கம் அக்கா கிட்ட அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்டா எந்த பொண்ணு தெரியாதுன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. ரொம்ப நடிக்கிற, போய் சாவுடின்ட்டு யோசிக்காம நெஞ்சிலேயே சுட்டுறாங்க. அக்கா அக்கான்ட்டு கதறிக்கிட்டு தம்பி ஓடி வந்துகிட்டு இருக்கான். சீஃப் லேடியோட ஆட்கள் மேல ஹீரோனி தனியா இருக்கான்னு தெரிஞ்சோன்னு ராக்கெட் லான்ச்சரை வச்சு தாக்குறாங்க. கூலிப்படையை சேர்ந்த பொண்ணு லான்ச்சர் வந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. சீஃப் லேடியும் அசிஸ்டண்டும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோனி அங்க இருக்க மாட்டா. லான்ச்சரை யூஸ் பண்றவன் ஏதோ சத்தம் வருதுன்னு பார்த்தா கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தி கதகளி ஆடுவா பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். பயங்கரமா சண்டை போடுவாங்க ரெண்டு கத்தியை வச்சுக்கிட்டு. ஒரு கட்டத்துல அவனை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, போனா போது சும்மா சண்டை தானே, இன்னொரு சான்ஸ் தரேன்ட்டு இன்னொரு தடவை சேலஞ்சு கூப்பிட்டு சண்டை போட்டுன்னு இருக்கா. அந்த போர்ட்ல இருந்து அவன் கீழே விழுவான் பாருங்களேன், கீழே இறங்கி போய் கழுத்து அறுத்து போட்டு கொண்டுறான். இங்க தம்பி அக்கா இறந்துட்டாலேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா சித்தப்பாங்காரங்க அண்ணன் வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான், ஒழுங்கா சொத்தை எழுதி கொடுத்துருன்ட்டு. சீஃப் லேடி ஷோல்டர்லயே சுட்டுட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்கடா ரவுடி பசங்களா, எங்களோட டார்கெட் நீங்க கிடையாது, இவனுங்க எங்களோட டார்கெட், நீங்களே கொன்றுவீங்களான்ட்டு கூலிப்படையை சேர்ந்து லீடர் பேசிட்டு இருக்கா. அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மரக்கட்டையெல்லாம் ஷார்ப் ஆக்கி சித்தப்பனோட எல்லா ஆட்களையும் அவளே போட்டு தள்ளிடுறா. சீஃப் இவளோட சக்தியை பார்த்தா நம்மளோட அதிகமா இருக்கும் போல இருக்கு சீஃப், என்ன பைண்டியா குமார்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி இல்ல, ஒரு கை பாத்துலாட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்மையா ஆட்டோ காட்டுறாங்கங்க, அவங்க கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறாங்க. சீஃப் லேடி ஒரு கேப்ல ஒருத்தனை குத்தி போட்டுறா. இன்னொரு பக்கம் ஒருத்தி வரும்போது அவ கூட சண்டை போட்டுன்னு இருக்கா. ஆனா இவங்க பயங்கர வேகமா ரீஜெனரேட் ஆகுறாங்க. அந்த பையன் கிட்ட சீஃப் லேடி வந்துட்டு இங்கிருந்து நீ ஒழுங்கா கிளம்பி போயிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அங்கிள் அப்ப கூட அவனை சுட ட்ரை பண்ணுவான். உடனே அசிஸ்டன்ட் தான் அவனோட கையை மிதிக்கிறான். பார்த்தா சீஃப் லேடி தான் முன்னாடி வந்து அந்த பையனை காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த பையனை முழுசா அவங்க காப்பாத்தல. புல்லட் அவங்களோட உடம்புல இருந்து தொலைச்சு அந்த பையனோட உடம்புலயும் தொலைச்சிருக்கு. கரெக்டா இதயத்தை தொலைச்சதுனால அந்த பையன் செத்து போயிடுறான். அடுத்து ஹீரோனியை காமிச்சா காட்டுக்குள்ளதான் விழுந்து கிடக்குறா. எந்திரிச்சு அக்காவும் தம்பியும் காமிச்ச பாசத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பா. அப்போ கூலிப்படையை சேர்ந்த பொண்ணு அவனோட உடம்ப தள்ளிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கா. ஹீரோனிய பார்த்தோன்னே, ஓ நீ தானே அந்த லேப்ல இருந்து தப்பிச்சவ, இந்த தடவை மிஸ்ஸே பண்ண மாட்டேன்ட்டு செம்ம ஸ்பீட்ல கத்தி எடுத்துட்டு வரா. இந்த இடத்துல மாசுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஹீரோனி திரும்பி அவளோட கத்தி எடுத்து அப்படியே சறுக்கு தலையில சொருவி போட்டு தள்ளுறா. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இங்க சீஃப் லேடிக்கு செம்ம கோவம் வந்துரும். சித்தப்பனை போட்டு தள்ளுறக்கா போவாங்க. சீஃப் அவன் ஒரு சிவிலியன், அவனையும் கொல்ல போறீங்கன்ற மாதிரி கத்துப்பான். அதுக்குள்ள அந்த கூலிப்படையை சேர்ந்த வந்து அடிப்பான் பாருங்களா, அவன் பறந்து போயிடுறான்.
சீஃப் லேடியை 2 பேரும் சேர்ந்து மானாவரியா கூத்தி கத்தியில தள்ளி விட்டுறாங்க. கடைசியா சீஃப் லேடியை கொல்ல போவாங்க பாருங்களேன், அவன் மறுபடியும் ஓடி வந்து அவனை ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு பக்கம் போய் விழுந்து மயங்கிடுறான். அப்போ ஹீரோனி அவளோட உடம்ப வலிச்சிட்டு வருவா பாருங்களேன், இதை 2 பேருமே பார்த்து மிரண்டுருவாங்க. இறந்து போன 2 பேரையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. இவ தானே அந்த லேப்ல இருந்து தப்பிச்சவ, இவனா அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்போ திரும்பி அவனை ஒரு முறைப்பாங்க. கூலிப்படையோட தலைவி கத்தியை எடுத்து குத்த வந்தா, கத்தியை கண்ட்ரோல் பண்ணி அவளையே குத்திக்க வைக்கிறா. அவளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, மங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல வீட்டுக்குள்ள விழுந்தவன் வந்து அவனோட கையை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணிடுறான். உன்னை விட மாட்டேன்ட்டு கற்களை பறக்க வச்சு அவளை நோக்கி அடிக்க வைப்பா. ஆனா அவ கற்களை அப்படியே நிறுத்தி மறுபடியும் அவனை நோக்கி அமுச்சு விடுறா. அப்படியே கல்லு துகள்களா மாதிரி ஒரு புயலே அந்த இடத்துல உருவாகுது. அந்த புயல்ல அவனோட உடம்பு சில்லா நொறுங்கிட்டு இருக்கு. ஒரு இரும்பு பொருள் வந்து அவனை அடிச்சு ரத்தம் செதற செத்து போறான். அவ்வளவுதான், இவனோட டெத்தை பார்த்த உடனே அவ பயந்து பின்னாடி அப்படியே தவழ்ந்து போய்கிட்டு இருக்கா. ஒரு கார்ல இடிச்சிட்டு நிக்கிறா. கார்ல இருந்து ஒருத்தி இறங்கி வரா. யாரு? ஹீரோனிங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோனி. உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறா. கீழே விழுந்தவ எந்திரிச்சிட்டு, இவளை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவ என்னோட தங்கச்சி, ஒரே வயிற்றுல இருந்து தான் நாங்க பிறந்தோம். இவளை ஆர்க்ல இருந்து உன்னை வெளியே எடுக்க சொன்னா இவளையும் நீ கொல்ல ட்ரை பண்ற, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு தலைய துண்டா பிடிக்கி தூக்கி போட்டுறா. எதிர்பார்த்த இவ என்ட்ரி இவ்வளவு ஈஸியா இருக்காதுன்ட்டு. இப்பதான் இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. எல்லா லேபையும் தாக்கி சீரத்தை மட்டும் இவ எடுக்கல, அங்க இருக்கிற பவரான ஆட்களையோ இவளோட டீம்ல சேர்த்து வச்சிருக்கா. கரெக்டா இந்த லேப்ல தான் இவளோட தங்கச்சி இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவளை போய் காப்பாத்தி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்கா. ஆனா என் தங்கச்சி நீ சித்து இருக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, உன்னை அப்ப நான் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி சொல்றா. பனி பிரதேசத்துல பின்னாடி வந்தது ஹீரோனி தான். என்ன எதுக்கு நீ அங்கிருந்து காப்பாத்த சொன்ன? கடைசியா ஒருத்தங்களை மீட் பண்ண, அவங்க தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. உனக்கும் அம்மாக்கும் நடுவுல மைண்ட் லெவல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கான். நம்மளோட அம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னை இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டதே இல்ல. அம்மாவோட உதவி எனக்கு வேணும், என்னோட உதவி உனக்கு தேவைப்படுது, அதனாலதான் உன்னை நான் காப்பாத்தினேன். இப்போ உன் அக்கா கூட சமத்தா வரியான்ற மாதிரி கை நீட்டுறா. ஆனா அவ கை நீட்டாம நேரா செத்து போன அவங்க 2 பேர் பக்கத்துல தான் போறா. ரொம்ப ஃபீல் பண்றியோ? இவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா? நீ ஆசைப்பட்டனா கொண்டு வரலாம், ஆனா ஒருத்தரை தான் கொண்டு வர முடியும்ட்டு அந்த ப்ளூ கலர் சீரத்தை தான் காட்டுறா. இதோட பவர் மூளையை தானே வேலை செய்ய வைக்கும். பக்கத்துல இருக்கிற அந்த சித்தப்பனை காமிச்சா அவனோட முகம்லாம் அப்படியே நரம்பு வந்து வெடிச்சு செத்து போயிடுறான். இவனுக்கும் அந்த ப்ளூ கலர் சீரத்தை வந்து அந்த கூலிப்படை கொடுத்துருக்கு போல இருக்கு வரதுக்கு முன்னாடி. அது அவனால தாங்கிக்க முடியாம தான் அவன் செத்து போயிருக்கான். இந்த சீரத்தை ஒரு சில பேரால தான் தாங்க முடியும். இப்படி அவங்க குடும்பமா சாகிறதுக்கு இந்த மரணமே அவங்களுக்கு ஏத்ததுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றா. இவ ரொம்ப சோகமா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. அவ ஸ்ட்ரைட்டா அவளோட கழுத்துல மயக்க மருந்தை இறக்கிட்டு கார்ல உட்கார வச்சுட்டு, சரிப்பா நம்ம அம்மாவை தேடி போலான்ட்டு வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி வெளியே கட்டுறாங்க. ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அவளோட தங்கச்சியை மீட் பண்ணிட்டாப்புல இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவை தான் தேடி போவாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல அவங்கள மீட் பண்ண போறோம், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கல்ல அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. அப்படியே அவங்க வரைஞ்ச டிராயிங்க பக்கத்துல காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோனியோட அம்மா போல இருக்கு. அவங்க ஏதோ ஒரு இடத்துல தண்ணி கடியில இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரே டியூபா இருக்கு. அப்படியே அவங்க கண்ணை திறந்து பாக்குறதோடயே இந்த பார்ட் 2வையும் முடிக்கிறாங்க. பார்ட் 3லாம் வந்தா வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.